பள்ளி பருவத்துல இருந்தே பல ஜாதிய வன்முறைகளை ஃபேஸ் பண்ணி தான் நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். நான் இதுவரை என்னுடைய ஃபஸ்ட்டு என்னோட பள்ளி பருவத்தில் ஒருத்தவங்களை எதிர்த்து பேசவே ரொம்ப பயந்த ஒரு சாதாரண பெண்மணி தான். இன்னைக்கு உங்க முன்னாடி இவ்வளோ தைரியமாக பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். அவரோட வழிகாட்டுதல், அவருடைய கருத்துக்கள் தான் என்னை நெறிப்படுத்துச்சு. அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு மருத்துவராக இருக்கேன். இப்படி தைரியமாக சமுதாயத்தை ஃபேஸ் பண்ண முடியாமல் எவ்வளோ படித்தாலும், டாக்டர், இன்ஜினியர், டீச்சர்னு படித்தாலும் இன்னமும் தமிழகத்தில் சாதிய வன்கொடுமைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட வன்கொடுமைகளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவராக இருக்கிறது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். தாழ்த்தப்பட்ட குரல், தாழ்த்தப்பட்ட மக்களின் குரல், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் இந்தியா முழுக்கும் உதவளிக்கணும்னா நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். சிதம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய நமது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஆணை சின்னத்தில் வாக்களிச்சு, அவர்களை 10 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வாக்களிச்சு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தாதான். இங்க போட